18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, எது நடக்க வேண்டும் என நீண்ட நாளாக உன் மனதில் ஆசைகளை விதையாய் போட்டு வைத்திருக்கிறாயோ, இப்போது கூட எது நடக்க வேண்டும் என ஏங்கி பரிதவிக்கிறாயோ, அதையே உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பா கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் விருப்பம் நடக்கவில்லையே என விழிகளில் நீ நிரம்ப எதுக்காக இப்படி தவிக்கிறாய்? தாமதமானாலும் உன் விருப்பத்தை நான் தவறாமல் நிறைவேற்றியே தீருவேன். கலங்காதே என் செல்லமே. நீயே ஏன் உன்னை பலவீனமாகவும் அதிர்ஷ்டக்கட்டையாகவும் நினைத்து கொள்கிறாய்? நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது எப்படி அதிர்ஷ்டசாலியாக இல்லாமல் போய்விடுவாய்? நானே உன்னை பாதுகாத்து உனக்கு செய்ய வேண்டிய முறைமைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாய் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லா வல்லமையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ இன்பமான பல நிகழ்வுகளை கண்குளிர மனம் ததும்ப பார்க்கத்தான் போகிறாய். கோடை வெயில் இருக்கும்போது இதமாய் ஒரு குளிர்காற்று அடித்தால் உடல் எப்படி சிலிரிட்டு இருக்குமோ அதே போலதான் நானும் உன்னுடைய துன்பம் நிறைந்த ஏங்கி போய் எதிர்பார்ப்புகளை ஏமாந்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு தென்றல் போல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வரவழைக்கப் போகிறேன். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவிலேயே நிறைவேறப் போகிறது. உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கும்போது நீ பயம் கொள்ள வேண்டாம். எந்த பிரச்சனையும், எந்த கஷ்டமும், எந்த துன்பமும், எந்த துஷ்ட சக்தியும் உன்னை நெருங்காத அளவிற்கு நான் தானே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். சோர்வும் கவலையும் விரக்தியும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் நீ தைரியமாக இரு. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக பயன்படுத்தி விடாதே. எதற்காக உன் மனதிற்குள் ஒரு கலக்கம்? நீ என்னிடம் வந்து கண்ணீர் பெருகி எனக்கு பாதுகாவலாக இருங்கள், நான் நினைத்ததை நடத்தி முடியுங்கள் என சொன்ன பிறகும் உன் பிரச்சனைகளை தீர்க்காமல் விட்டுவிடுவேனா? நிச்சயமாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் கஷ்டகாலத்தையும் கர்ம வினைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி உன் மன வேதனைகளை போக்கி உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னிடம் ஆசையாய் கேட்ட எதையும் நான் கொடுக்காமல் இருந்தது இல்லை என் செல்லமே. நீ என்னிடம் என்ன வேண்டி கேட்டாலும் உனக்கான வரங்களை வாரி வழங்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் எல்லாம் என் அருள்தானே. இனி நடக்கப் போவதையும் என் அருளால் என் பாதுகாப்பின் மூலமாக உனக்கு சந்தோஷமாய் நிம்மதியாய் நிறைவேற்றி கொடுப்பேன். சில பேர் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் ஆடிக்கொண்டு உனக்கு கெடுதல் செய்து கொண்டு உன் மனதை குற்றப்படுத்தி காயப்படுத்துகிறார்களா? கூடிய விரைவில் அவர்கள் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வருவார்கள். அப்போது நீ உன்னுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு காட்டிவிடு என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் என் தங்கப்பிள்ளையான உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் தயாராகத்தான் இருக்கிறேன். மகிழ்ச்சியான வளமான நாட்கள் இனி உன் வாழ்வில் வந்து சேரும். துக்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போகும் நாள் வெகு அருகில் வந்துவிட்டது என் தங்கமே. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே உன்னை தேடி தானாக வரும்படி காலத்தை உனக்கானதாக நான் மாற்றிவிட்டேன். நான் உனக்குள் உன் உயிரில் கலந்துதான் உன்னுடனேயே வாழ்ந்து கொண்டு உன்னை பாதுகாத்து கொண்டும் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி உனக்குள் பல மாற்றங்களையும் கொண்டு வருவேன். உன்னுடைய இரக்க குணமும் மனிதாபிமானமும் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நல்லதாக இருந்ததோ அதைவிட பல மடங்காக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தப் போகிறேன். உனக்கு உதவிக்கு யாருமில்லையே என நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன்னை பாதுகாக்க உன்னுடனேயே வந்து நின்றவன்தான் இந்த கருப்பசாமி. என்றும் எப்போதும் உனக்கு துணையாய் இருப்பேன்.